நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் விதிக்கப்படும் தடை, கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. இந்தோனேசியாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கை குறித்து வெளியான அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் அவதானம், போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் புதிய நடவடிக்கை. இலங்கை இன்று வந்தடையும் பாரிய எரிபொருள் கப்பல், பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். 70 அடி பள்ளத்தில் விழுந்த வேன், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் படுகாயம். ராஜபக்ச குடும்பத்துக்கு பேரிடி, 2 பிடியாணை உத்தரவு. வீட்டின் மதிலை உடைத்துக் கொண்டு சென்ற லொரி, 3 பலத்த காயம். நபரொருவரின் வங்கிக் கணக்கில் இருந்த பல கோடி ரூபாய் பறிமுதல். கோர விபத்தில் சிக்கி உயர்தர மாணவன் பலி, மற்றும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மாணவர் ஒழுக்கத்தை பேணும் போது எவ்விதமான உடல் அல்லது மன ரீதியான தண்டனைகளையும் வழங்க தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பரிவேனாதிபதி தேரர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு இது தொடர்பில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29 தேதியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகளினி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும், எந்த நிலையிலும் எந்த விதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும், தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விடயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசிய நேரப்படி இன்று காலை 6:48 மணிக்கு மொலுக்கா கடலில் சுலவேசி மற்றும் மலுக்கு தீவு கூட்டங்களுக்கு இடையே 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது என்று பேரிடர் மேலாண்மை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கிழக்கு இந்தோனேசியாவின் கடற்பகுதியில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையையும் 30 சென்டிமீட்டர் வரை உயரமான அலைகளையும் ஏற்படுத்தியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று பாதுகாப்பு மேலாண்மை குழு குறிப்பிட்டது. எனவே இலங்கையின் கடலோர பகுதிகள் பாதுகாப்பானவை என அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியாவின் கடற்கரைகளில் அபாயகரமான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஹாவாயில் உள்ள பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த நிலநடுக்கத்தில் மெனடோ பகுதியில் இடிபாடுகள் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சமூக ஊடகங்களில் அதனை பதிவிட வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். வெளியிடங்களுக்கு சென்று அங்கிருந்து புகைப்படங்களை சமூக ஊடகத்தில் பதிவது கொள்ளையர்களை ஊக்குவிப்பதாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் சிலர் பல்வேறு இடங்களுக்கு சென்று விடுமுறை காலத்தை கழிப்பதாகவும், அவ்வாறான சந்தர்ப்பங்களை வெளிப்படுத்தும் விதமாக செல்ஃபி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது பயணங்கள் தொடர்பில் வெளித்தரப்பினர் தெரிந்து கொள்வதனால் அவ்வாறானவர்களின் தங்க ஆபரணங்கள், பணம் போன்ற பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு வெளியே செல்வதாக இருந்தால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரதானிகளை அறிவிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகளுக்கு மத்தியில் உள்நாட்டில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் அதிரடி முடிவு எடுத்துள்ளது. 2026 மார்ச் 22 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் நிபந்தனைகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதன் இறக்குமதி விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விற்பனை விலையை விட அதிகரிக்கும் பட்சத்தில் எரிபொருள் இறக்குமதி வழங்கும் நிறுவனங்கள் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலுத்த வேண்டும். இறக்குமதி விலை விற்பனை விலையை விட அதிகரிக்கும் போது இறக்குமதியாளர்கள் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பொதுமக்களாலும் பொது போக்குவரத்து துறையினாலும் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு எரிபொருட்களின் விலைகளையும் உலக சந்தை அழுத்தங்களுக்கு மத்தியில் உயராமல் தடுத்து மக்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் எரிபொருளை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றி வரும் கப்பல் ஒன்று இன்று நாட்டிற்கு வந்து சேரும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 32,000 மெட்ரிக் டன் டீசலும் 8,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளும் அடங்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமாரகே கூறியுள்ளார். இதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டிற்கு அதிகளவு எரிபொருள் வழங்குவதை தவிர்க்குமாறு அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 2 கப்பல்கள் ஏப்ரல் 6, 7 மற்றும் 7, 8 ஆகிய திகதிகளில் நாட்டை வந்தடையும் என்று கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரங்களுக்கான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பண்டிகை காலத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் நெத்திகுமாரகே உறுதியளித்துள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று அதிகாலை 1 மணியளவில் கொத்மலை கெரண்டியல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 5 படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் இந்திகா லலித் தெரிவித்துள்ளார். நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளான இடத்திற்கும் அருகிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் விபத்தொன்றில் காயமடைந்த ஒருவரை பார்வையிட்டுவிட்டு மீண்டும் கொத்மலை நவலந்தென்ன நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வேனில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மற்றும் ஒரு விற்பனை உதவியாளர் பயணித்துள்ளதாகவும் வேன் உரிமையாளரை அதனை ஓட்டி சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த வேன் உரிமையாளரின் மகன் ஒருவர் பிரதான வீதிக்கு வந்து அந்த வழியாக சென்ற கப்ரக வாகனத்தை நிறுத்தி தனது தாய், தந்தை மற்றும் உதவியாளரை வைத்தியசாலையில் அனுமதிக்க உதவி கோரியுள்ளார். பின்னர் இதுகுறித்து கொத்மலை காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினருமான சமேந்திர ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ஹபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச புகார்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் இந்த பிடியாணைகளை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்குமாறும் சந்தேக நபர்கள் நாட்டுக்குள் வருகை தந்தால் அவர்களை கைது செய்து அது குறித்து ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மார்ச் 12ஆம் தேதி ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா
பழைய உடப்புசலாவு வீதியில் வன பாதுகாப்புத்துறை காரியாலயத்துக்கு அருகில் லொரியொன்று வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வீடொன்றின் மதில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த லொரி நுவரெலியா மாநகர சபைக்கு சொந்தமான குப்பை அகற்றும் லொரியொன்று எனவும் தெரிய வந்துள்ளது. இதன்போது லொரியின் சாரதியும் நடத்துனர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக வீட்டு மதில் சுவர் மற்றும் வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் லொரியின் முன்பகுதியும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பாக நுவரெலியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2 தனியார் வங்கிகளில் 8 கோடி ரூபாய் வைப்பு செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடத்தல்காரரிடமிருந்து போதைப்பொருளை பெறுவதற்காக அவரது முகவர்கள் இந்த பணத்தை வைப்பு செய்ததாக நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த போதைப்பொருள் முகவர்கள் நாளாந்த அடிப்படையில் போதைப் பொருட்களை விநியோகித்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நாடு முழுவதும் போதைப் பொருட்களை விநியோகிக்க இந்த கடத்தல்காரர்களுக்கு உதவிய 4 பேரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தொடங்கியுள்ளனர். கண்டியில் பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டி ஏற்பாட்டுக்காக இன்று காலை சென்றபோதே விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் மற்றொரு மாணவர் படுகாயமடைந்து கண்டி தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கண்டியில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் 12ஆம் வகுப்பு உயர்தர மாணவரே உயிரிழந்துள்ளார். கண்டி திகன வீதியில் உள்ள பல்லேகல ராணுவ முகாமுக்கு முன்பாக திகனவில் இருந்து வந்த பேருந்துடன் மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் பேருந்தின் அடியில் இருவரும் சிக்கி காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து பல்லேகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.